நான் எனது தொடர்பினை பேராசிரியர் சிவகுமாருடன் உள்ள தொடர்பினை ஒரு இயக்கத்தோடு தொடர்புபடுத்தி என் சிறிய கருத்தினை உங்கள் முன்னால் வைக்க ஆசைப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் என்கிட்ட தொலைபேசியில் பேசுகிறத சொன்னார். நீங்கள் என்னை பற்றி பேசுகிறத தவிர்த்துருங்க, இயக்கத்தை பற்றி பேச முடியும்னு பாருங்கள், இன்றைக்கு அது தேவைப்படுகிறதுன்னு சொன்னார். அவர் 80 கடந்துட்டார். அவருக்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னிலேயே நான் அவரை முந்திக் கொண்டேன், 80 கடந்து விட்டேன். இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க அரசு கல்லூரி ஆசிரியர்கள். இதில் நான் மானியம் பெறும் உதவி பெறும் ஆசிரியர் கல்லூரி பிரிவை சார்ந்தவர். இந்த எங்களது தொடர்பு அரை நூற்றாண்டுக்கு மேலானது. 1970களில் பெரும் போராட்டங்கள் நிகழ்ந்த காலம். 70 போராட்டங்களில் தான் ஆசிரியர் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. மதுரை கல்லூரி ஆசிரியர் சங்கமும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கம் இணைந்து ஒரு கூட்டமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. ஜேஏசி, ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில். பின்னால் ரொம்ப கேலியாக சொல்லுவாங்க, ஜேஏசியுடைய தலைவர் அனகநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் அடிக்கடி உறவுகள், அவரே சில விஷயங்களை என்கரேஜ் பண்ணுவார். அரங்கநாயகத்தை பெரும் நம்பிக்கையோடு பார்த்த காலம் அது. ரொம்ப நாளைக்கு ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆசிரியர்களுக்கு சாதகமாக இருக்கிறவர். ஆசிரியர்கள் இந்த படிநிலையில் இவ்வளோ உயர்வு பெறதுக்கு ஒரே ஒரு காரணம் அரங்கநாயகம். ஓரளவுக்கு சரிதான். ஆனால் இங்கே நாம் சங்கங்களை சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம். சங்கங்களை சேர்ந்தவர்களுக்கு இயக்க உணர்வு இல்லாவிட்டால் சங்கம் இயக்கமாக மாற வேண்டும். பெரும்பாலும் அப்படி இருப்பதில்லை. சங்கம் எப்படி இருக்கிறது என்றால் செக்ஷனல் இன்ட்ரெஸ்டுக்காக, அதனுடைய காம்பினேஷன், அந்த துறைசார் நலன்களுக்காக ஒரு அமைப்பாக பயன்படுகிறது. ஆசிரியர் இயக்கமாக அது மாறுவதற்கு ஆசிரியர் சிந்தனைகள் தடையாக உள்ளன. அரங்கநாயகம் யூஜிசி கொடுத்தார். ஆனால் அரங்கநாயகத்துக்கு முன்னாலேயே அந்த 50 ஆண்டு காலம் நம்ம சொல்கிற சமயத்தில் நடந்த ஒரு சீரழிவை பற்றி பேசணும். 70களில் இருந்த கல்லூரிகள் அரசு கல்லூரிகள், இரண்டாவது தனியார் கல்லூரிகள், மானியம் பெறும் கல்லூரிகள் தான். சுயநிதி இந்த 2 வகை கல்லூரிகள்லாம் இருந்த கல்லூரிகளில் பணியிடங்களில் நிரந்தர பணியிடம், ஒருத்தர் விடுப்புகளை போனால் அந்த விடுப்பு காலத்திற்கான பணியிட நிரப்புதல், 2 தான் இருந்தது. யூஜிசிக்காக போகிறோன்னா நம்ம இந்த தனியார் கல்லூரிகளில் இந்த கிராண்டுங்கிறத, சேலரி கிராண்டுங்கிறத நிர்வாகத்தில் கொடுத்துருவாங்க. நிர்வாகம் அதை தங்களுடைய விருப்பப்படி பகிர்ந்தளிக்கும். இந்த விருப்பப்படி பகிர்ந்தளிக்க எப்படி போச்சுன்னா, சுபவீர பாண்டியனுக்கு சம்பளமே கிடைக்கல கமுதியில். கேட்டதுக்கு அவர் சொன்னார், இப்போ இவ்வளோதான் வரும், ரொம்ப மீறி கேட்டிங்கன்னா நடக்கிறது வேறன்னு அவருக்கு எச்சரிக்கை அவரை மறுபடியும் சென்னையில் இடமாற்றம் செய்வதற்காக அமைப்புகள் போராடி பெற்றன. அந்த அளவுக்கு இருந்தது. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக அரசு கொடுக்கின்ற நிதி ஆசிரியருக்கு அப்படியே கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் கோரிக்கையை வைத்து அதன் அடிப்படையில் தான் பிரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ஆக்ட் 1976 அது வந்தது. அதே காலத்தில் தான் பிரைவேட் ஸ்கூல்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டும் வந்தது. இந்த 2 சட்டங்கள்னால தான் ஆசிரியர் பணியிடங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டது. அது கலைஞர் காலத்தில் அது ஆர்டினன்ஸாக கொண்டு வரப்பட்டு, கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு அப்போ கவர்னர் ஆட்சி, ராஜ்யசபாவில் இது நிறைவேற்றப்பட்டது.
அதன்படி தான் இந்த இர்ரெகுலர் அப்பாயின்மெண்ட் வந்து தடுக்கப்பட்டது. ஆனால் அரங்கநாயகம் என்ன பண்ணார், யூஜிசி பையை நம்ம கொடுத்தப்புறம் என்ன பண்ணார், ரொம்ப செலவாயிருச்சு கவர்மெண்ட்டுக்கு, கல்விக்கு செலவு பண்ணுறதுக்கு கேட்ட பணம் இல்லை. அதனால் சுயநிதி கல்லூரி கர்நாடகத்தில் இருக்க மணிப்பால் மாதிரியெல்லாம் இருக்குது, தமிழ்நாட்டு பணமெல்லாம் அங்கே போகுது. தேசபக்தி, தமிழ்நாட்டு பக்தி இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு பணம் அங்கே போகுது. ஆகவே இங்கே நாம் வந்து சுயநிதி கல்லூரி ஆரம்பின்னு சொன்னாங்க. நாங்கள் யூஜிசி வாங்கிட்டோம். அதன் பின்னால் வருகின்ற தமிழக கல்லூரிகள் அனைத்திலும் அந்த பாதுகாப்பு இருக்க வேண்டும் அல்லவா, அது இல்லாமல் போயிற்று. அப்போ இருந்த கல்லூரிகளுக்கு மட்டும், அந்த நியமனங்களுக்கு மட்டும் யூஜிசி உறுதிப்படுத்தப்பட்டதை தவிர விரிவடைகின்ற கல்லூரிகளில் அந்த பாதுகாப்பு கிடைப்பது இல்லை. என்னை பொறுத்தவரையில் அரங்கநாயகன் சங்கத்திற்கு நண்பன், இயக்கத்துக்கு துரோகி. ஒரு கல்வி என்பதை ஒரு மாநில கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டுமே தவிர ஒரு பணியாளர் ஆசிரியர் நலன் வைத்து மட்டுமே பார்ப்பது சரியாக இருக்காது. அந்த பார்வை இல்லாமல் போய்விட்டதுன்னு நினைக்கின்றேன். நாங்கள் முதல்ல சந்தித்தது 1970 நடந்த போராட்டங்களில் போராட்ட வீதிகளை தான் சந்தித்தோம். அப்படி தான் அறிமுகம். அதற்கு பிறகு தொடர் போராட்டங்கள், இந்த கூட்டு அமைப்பு குழு, எங்கள் நட்பு தொடர்ந்தது. அன்று போராட்ட களத்தில் பார்த்த வீரியத்தை இழக்காமல் 80 வயதிலும் சிவகுமார் இருக்கின்றார். போராட்டங்கள் வடிவங்கள் மாறிவிட்டன, போர்க்குணம் ஓரளவு நீர்த்து போய்விட்டது. ஆனாலும் போராடும் எண்ணம் படைத்தவர்கள், போராட்டத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அந்த ஒரு சிலரில் மிகச் சிறந்தவராக நான் தோழர் சிவகுமாரை பார்க்கின்றேன். தோழர்களே, கல்வி நிலைமை மாறிக்கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு நான் அந்த 70களில் ஜனநாயகம் சோஷலிசம் சொன்ன ஒரு மரியாதை இருந்தது, ஒரு வாழ்க்கை வசதி பேசினாங்க. அப்போ எங்கள் முடக்கங்களை கேட்டிங்கன்னா ஜாதி இல்லை, மதம் இல்லை, நிறம் இல்லை, மொழி இல்லை அப்படின்னு பேசுவோம். கோரிக்கை மட்டும்தான் எங்களுக்கு, வர்க்கம் ஒரே வர்க்கமாக மாறணும்னு பேசிட்டு இருந்தோம். வர்க்கங்களை ஒழிப்பதற்கும் வர்ணங்களை ஒழிப்பதற்குமான முடக்கங்களாக அன்று ஆசிரியர் சங்க முடக்கங்கள் இருந்தன. ஆனால் 90களுக்கு மேலே அந்த முடக்கங்கள் அதன் வீரியத்தை இழந்து விட்டன, நீர்த்து போய் விடுகின்றன. ஆசிரியர்களே ஜாதி சங்க தலைவர்களாக மாறிவிடுகின்ற சூழல். பல வளாகங்களில் இந்த ஜாதி வேற்றுமைகள் மோதல்கள் வருவதற்கு ஆசிரியர்களை பின்னணியாக இருக்கின்ற சூழலையும் பார்க்கின்றோம். ஒரு ஆசிரியர் சிவகுமாரை போல நல்ல ஆசிரியராக இருக்க வேண்டும், மக்களை மக்களாக பார்க்கின்ற உணர்வுடையவராக இருக்க வேண்டும், சமத்துவத்தை நாடுகின்றவராக இருக்க வேண்டும். அவ்வாறு ஒரு ஆசிரியர் இல்லாவிட்டால் அந்த ஆசிரியரால் அந்த தலைமுறைக்கு, இப்போ சந்துரு பேசுனது சொன்னார், இன்றைய இளைஞர்கள் மனநிலை, இந்த மனநிலை சீரழிவதற்கு காரணம் ஆசிரியர்கள் பாடம் படிக்கணும், 10 பாயிண்ட் சொல்லிட்டு வகுப்பு விட்டு வெளியே போயிடுவேன் தவிர மாணவர்களும் உரையாடுவது கிடையாது, மாணவர்களை மனிதர்களாக்க முயல்வது கிடையாது. ஆனால் மாணவர்கள் ரசிகத்தன்மை கொண்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள், வேறு எவற்றாலும் ஈர்க்கப்படுகின்றார்கள். ஆனால் அவர்களை அறிவுள்ள சமூக உணர்வுள்ள மனிதர்களாக மாற்றுவதில் ஆசிரியர் சமூகம் கடந்த சில 10 ஆண்டுகளாக தனது பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு ஆதங்கம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ரிட்டையர் ஆகிட்டோன்னு சொல்கிறாங்க. ரிட்டையருங்கிற எங்களை போன்ற நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம், அது வேறு விஷயம். இவர் சொன்னார் இல்லையா, குறிப்பிட்டார் இல்லையா, இந்த கிறிஸ்டின் காலேஜ் போராட்டம், அந்த போராட்டம் என் தலைமையில் தான் நடந்தது. நான் இப்போ ஏஐடியினுடைய மாநில தலைவர். 3 இயக்கங்களும் சேர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தணும். பல்வேறு காரணங்களால் அந்த வேலை நிறுத்தத்தில் அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கம் இணைய முடியவில்லை. ஆனால் போராட்டத்தில் ஒன்றாக இருந்தோம். அதன் விளைவாகத்தான் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்
எங்களை அடைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு தலைவர் மக்களை புரிந்து கொள்ளுங்கள், இதுவரை ஒரு போராட்டம் கூட தமிழ்நாடு தழுவிய அளவில் நடக்கவில்லை. ஒரு போராட்டத்தின் முடிவில் கூட அந்த வேலை நிறுத்த காலத்து ஊதியத்தை திரும்ப பெற முடியவில்லை. இயக்கம் வலிமை இழந்து விட்டதா? சங்கங்கள் தங்களது நோக்கத்தை இழந்து விட்டனவா? நம்ம செக்ஷனல் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசுகிறவங்க கல்வி கொள்கையை பற்றி பேசுவது கிடையாது, கல்வி சூழலை பற்றி பேசுவது கிடையாது, வகுப்பில் வளாகத்தில் இருக்கின்ற முறைகளை பற்றி பேசுவது கிடையாது. வாய் மூடி மௌனிகளாக இருக்கின்றார்கள். ஒரே வளாகத்தில் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டின்ட்டு 8000 10,000 சம்பளம், ரெகுலர் ஃபேக்கல்ட்டி 1 லட்சம் 1.25 லட்சம் வாங்குகிறோம். மனசாட்சி உறுத்துறது கிடையாது. நம்ம பணியைத்தானே அவரும் செய்கின்றார், நம்மை போன்ற பட்டதாரி தானே அவரும். அவருக்கு துச்சமான சம்பளம், நமக்கு மிச்சமாகக்கூடிய அளவுக்கு சம்பளம். மனசாட்சி ஏன் உறுத்தவில்லை? தோழமை உணர்வு எங்கே சென்றது? இதற்கு குரல் கொடுப்பதற்கு, உரிய அளவிற்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைய சங்கங்கள் முன்வரவில்லை என்பது எங்களது ஆதங்கம். நாம் சமூகத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள். மாணவர்களை உணர்வூட்ட வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் உணர்வு சரியாக இருக்க வேண்டும், ஆசிரியர்கள் துணிச்சலாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் துணிச்சலாக இருக்க வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மை குறையும் பொழுது துணிச்சல் குறையும். ஒரு நல்ல ஆசிரியன் மட்டும்தான் நல்ல ஆசிரியர் தலைவனாக இருக்க முடியும். இன்றைய சூழலில் நாம் பார்க்கின்றோம், இன்னைக்கு அரசு கல்லூரியை விட மானியம் பெறும் கல்லூரியை விட 10 மடங்கு அதிகமாக சுயநிதி கல்லூரிகள் வந்துவிட்டன. சுயநிதி கல்லூரிகள் என்ன ஆகுது? ஆட்டானமஸ் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி, ஒவ்வொன்றும் இந்த ஆட்டானமஸ் வந்துச்சுன்னா பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே போயிடுது. டீம்டு யூனிவர்சிட்டினா இந்த மாநில கட்டுப்பாட்டில் வெளியே போகுது. அவங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டரி லாப நோக்கம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் மக்களிடமிருந்து விலகி போகின்றது. நாம் இன்னைக்கு தொழிற்சங்க பெரிய பண கார்பரேட்டுகளுக்காக மாணவர்களை தயார் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு கிடையாது, இந்தியாவுக்குன்னு கிடையாது, அவர்களுக்காக மாணவர்களை தயார் செய்கின்றோம். அதில் நமக்கு பெருமை இருக்குது. ஆனால் இந்த ஜாப் ஓரியன்ட் எஜுகேஷனை விட, நாலேஜ் ஓரியன்ட் எஜுகேஷனை விட சொசைட்டி ஓரியன்ட் எஜுகேஷனாக ஆசிரியர் சங்கங்கள் முன்னெடுக்க வேண்டாமா? விவாதங்கள் நடக்க வேண்டாமா? 1960 முதல் தேசிய கொள்கை வந்தது. அதில் தான் 10+2+3 கொண்டு வந்தாங்க. ஆனால் அது அன்றைக்கு மாநிலங்களுக்கு ஏற்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அந்த 10+2+3ங்கிறது எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? எம்ஜிஆர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு வந்தது. அதன் விளைவு என்னாச்சு? ப்ரீ யூனிவர்சிட்டி போயிடுச்சு, +2 வந்துடுச்சு, 3000 ஆசிரியர்களுக்கு வேலை இல்லை. அப்போ என்ன சொன்னாங்க பொறுப்பில் உள்ளவர்கள்? இன் எனி ரிஃபார்ம் there will be some casualties. எங்கள் கல்லூரியில் சொன்னாங்க. அதை ஏன் அப்படி இங்கே போராட்டமாக எடுத்துக்கணும்? they're quite natural. in any reform there will be casualties. அப்போ தான் நாங்கள் சொன்னோம், we agree, but our only request is that the casualties comes from the top. இன்றைக்கு சேர்ந்தவங்கள விலைக்கிறீங்க, 2 வருஷம் இருக்கிற விலைக்கிறீங்க, ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அப்படி சொன்னப்புறம் தான் அவங்க அடங்கினாங்க. அப்போது அந்த முதல் கல்விக் கொள்கையை பற்றி விவாதம் நடத்துகின்ற அளவுக்கு அன்று சங்கங்கள் இருக்கவில்லை. ஆனால் 2வது தேசிய கொள்கை 1986 வந்துடனே ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் வளாகங்கள்லையும் அரங்குகள்லையும் இதற்கான விமர்சன கூட்டங்கள் நடந்தன. இங்கே ராஜு இருக்கார், சிவகுமார், அதை போன்ற அனைவருமே இந்த விவாத கூட்டங்களில், விமர்சன கூட்டங்களில் முன்னணியில் இருந்தவர்கள். இன்றைக்கு ஒரு 3வது தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஒரு அபாயத்தை, ஆபத்தை நம்மீது திணித்திருக்கின்றார்கள். உரிய அளவில் ஆசிரியர் சங்கங்கள் எதிர்கொண்டனவா? அதன் விளைவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி அவுட் நம்பர் த ரெகுலர் ஃபேக்கல்ட்டி. தோழர்களே, ஒரு தலைவரது 80வது ஆண்டை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அத்தகைய தலைவர்கள் எந்த நோக்கங்களுக்காக தங்கள் வாழ்நாளை செலவழித்தார்களோ, போராட்டங்களில் கலந்து கொண்டார்களோ,
அந்த உணர்வு புதுப்பிக்கப்பட வேண்டும். மீண்டும் ஆசிரியர்களுக்கு அந்த சங்க உணர்வு வர வேண்டும். சங்க உணர்வு என்பது இயக்க உணர்வாக மலர வேண்டும். அத்தகைய உணர்வினை ஊட்டுவதற்கு இத்தகைய நிகழ்ச்சிகள் பயன்பட வேண்டும். சிவகுமாரை போன்றவர்கள் நிச்சயமாக அவர்கள் இந்த முன்னாள் போராளியில் முதல்ல நான் கூட நினச்சேன், நம்ம இந்த காலத்துக்கு ஒவ்வாத காலாவதியாகிவிட்ட அந்த போராட்ட தலைமுறைன்னு நினச்சேன். ஆனால் பார்க்கின்ற பொழுது சில இடங்களில் சமீட்சைகள் வருகின்ற பொழுது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. காலாவதி ஆகலை, களம் மாறி இருக்கலாம், அன்றைக்கு நம்ம இன்றைக்கி கார்ப்பரேட் யுகமாக மாறி இருக்கலாம். ஆனால் போராட்ட குணம் மாறாதவர்கள் இனியும் இருக்கின்றார்கள். அத்தகைய போராட்ட குணம் மாறாதவர்களுக்கு ஓய்வு இல்லை, வயது இல்லை. வாழ்வதில்லை, சாவு எப்போ வரலாம். ஆனால் ஓய்வு என்பது எடுத்து விட்டால் அன்றைக்கு அவன் இறந்து விட்டான் என்று பொருள். ஓய்வுங்கிறது கடைசியில் மரணத்தில் தான் இருக்கணும். மரணத்துக்கு முன்னாலேயே ஓய்வுன்னு ஓய்ந்து விட்டால் இந்த வாழ்க்கையை நாம் பாழடைத்து விட்டோம் என்று பொருள். ஆகவே ஓய்வு பற்றி நினைக்கின்ற பொழுது நமக்கு ஓய்வுங்கிறது இந்த அசைன்மெண்ட்லேருந்து விட்ரா பண்ணுறோமே தவிர ஆக்டிவிட்டிலேருந்து விட்ரா பண்ணுறது கிடையாது. நமது வளாகங்கள் தோறும் மனித உணர்வுகள் வளர்க்கப்பட வேண்டும். வளாகங்கள் தோறும் முற்போக்கு கருத்துக்கள் பரப்பப்பட வேண்டும். எங்கள் காலேஜில் ஒரு அம்பேத்கர் சிலை ஒரு படத்தை வைக்கிறதுக்கு போராடணும். அது அம்பேத்கர் மீது நமக்கு தனிப்பட்ட மற்றவங்களை வெறுப்புங்கிறது கிடையாது. அம்பேத்கர் படம் வைக்கக்கூடாது என்ற ஒரு கொள்கை அங்கே. அதனால் அதை வைப்பதற்காக ஒரு போராட்டம் அப்படி நடத்தணும். இனி வரும் போராட்டங்களை வடிவமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அமைகின்றேன். நன்றி.